Hi guys, welcome back to our channel. நான் உங்க Gopika. So thin hairல வந்து யூசுவலா braid பண்ணி நார்மலா வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் எப்படி தான் இருக்கும். ஸோ அது நமக்கு வேண்டாம். அதுக்கு பதிலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இது வந்து உங்கள் ஹேரை தின்னாவும் காட்டாமல் இருக்கும். ஸோ அதை பார்க்கறதுக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டில் ட்விஸ்ட் பண்ண போகிறேன். நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து பிரைட் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே. நான் ஆல்ரெடி வந்து இந்த ட்விஸ்ட் பண்ணுறதுலாம் ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மோஸ்ட்டாக வந்து எல்லாருக்குமே இந்த ஃப்ரண்ட் ட்விஸ்ட் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ ரெண்டு சைடுமே வந்து நான் ட்விஸ்ட் பண்ணிக்க போகிறேன். அண்ட் மீன்வைல் வந்து வீடியோஸ் போட்டே வந்து ஒரு 10 days கிட்ட ஆச்சு. ஸோ நான் வந்து அம்மா வீட்டிலேருந்து வந்துட்டு நம்மளோட வீடியோ வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஷிஃப்டிங் ஒர்க்லாம் கொஞ்சம் இருந்ததுனால வீடியோஸ் வந்து எடுக்க முடியல. ஒரு வழியாக வந்து வீடியோ எடுக்க வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ஹேர் ஸ்டைல் வீடியோ எடுக்கிற நாள்லேயே வந்து ஒரு டே மை லைஃப் vlogகும் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் வந்து நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். அண்ட் ஓகே, ட்விஸ்ட் முடிஞ்சிச்சு. தென் ஹேரை வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பக்கமாக கொண்டு வந்துக்கிறேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ லைக் லெஃப்ட் ஆர் ரைட் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அண்ட் ஸ்டார்டிங்கில் வந்து நான் ஒரு ரப்பர் பேண்ட் வந்து டைட்டாக போட்டு அங்கே செக்யூர் பண்ண போகிறேன். பிகாஸ் அந்த இடத்துல வந்து லூஸ் எதுவுமே வர வேண்டாம் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் கேப் விட்டு நான் இன்னொரு ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ கேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரப்பர் பேண்ட் போடலாம். ரொம்ப சின்னதாகவோ இல்லை நிறைய கேப் விட்டும் நீங்கள் வந்து எப்படி வேணாலும் போடலாம். தென் நான் வந்து அந்த சென்டரை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். மீதி ஹேரை வந்து அந்த கேப்பில் கீழேருந்து மேலே வந்து எடுக்கிறேன். அண்ட் அதை வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம புல் பண்ணும்போது லாங் ஸ்டே கொடுக்கும். ஸோ நான் வந்து எவ்வளோ வால்யூம் வேணும்னு நினைக்கிறேனோ அந்த அளவுக்கு நான் வந்து ஹேரை ரெண்டு சைடும் வந்து நல்லா புல் பண்ணி விடுறேன். தென் அதே மாதிரி வந்து கீழேயும் நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் வந்து போடலாம். அண்ட் நான் மீதி இருக்க வீடியோ வந்து கட் பண்ணாமல் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணாமல் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். பிகாஸ் வந்து நீங்கள் எங்கேயும் மிஸ் பண்ண வேண்டாம். அண்ட் அதுவும் வந்து ரொம்ப ஈஸியான ஹேர் ஸ்டைலுன்றதை காட்டுறதுக்காக தான். அண்ட் நீங்கள் இதை போட்டு பழகிட்டிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஈஸியாக போடலாம். பட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறன்றதுக்காக ரொம்ப பொறுமையாக பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் ஹேரோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வாட்டி வேணாலும் இதை ரிப்பீட் பண்ணலாம். நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. தென் அதுக்கப்புறமா வந்து நடுவில் ஸ்ப்ளிட் பண்ணுறோம். கீழே இருக்க ஹேரை வந்து மேலே புல் பண்ணி எடுக்கிறோம். அண்ட் அதை வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு தென் மீதி இருக்க ஹேர் எல்லாத்தையுமே புல் பண்ணி விடுங்க. வீடியோட எண்டு வரைக்கும் பாருங்கள். பிகாஸ் எண்டில் வந்து இந்த ரப்பர் பேண்ட் எல்லாத்தையும் எப்படி ரிமூவ் பண்ணணும்னு நான் காமிச்சிருக்கேன். பிகாஸ் ஆல்ரெடி நான் என்னோடய மெஸ்ஸி பிரைட் வீடியோவில் வந்து ரப்பர் பேண்ட் போட்டு காமிச்சப்போ யாரும் வந்து இந்த ரப்பர் பேண்ட் போட்டால் ஹேர் ஃபால் ஆகும், இதை எப்படி ரிமூவ் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் நான் அதை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். எஸ், ஸோ இப்படி தான் வந்து இருக்குது ஃபைனல் லுக். ஸ்டார்டிங்கில் வந்து நார்மலாக வந்து பிரைட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். ரொம்பவே அந்த க்யூட்டாக இருக்கும். இதுக்கு நடுவில் வந்து அந்தந்த எண்டில் நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸோ இல்லை வந்து நேச்சுரல் ஃப்ளார்ஸ் எது வேணாலும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இட்ஸ் டைம் டு ரிமூவ் தி ரப்பர் பேண்ட். ஸோ இந்த ரப்பர் பேண்ட் ரிமூவ் பண்ணுறதுல ஒரு டெக்னிக் என்னென்னா, நீங்கள் ரப்பர் பேண்ட் லேயர் ஒன்று எடுத்து நீங்கள் வந்து ஈஸியாக புல் பண்ணக்கூடாது. அப்படியே வந்து மொத்தமாக ரிமூவ் பண்ணணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், மேலே வந்து நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ரிமூவ் பண்ணுங்கள். மீதி வந்து பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும்.
அண்ட் அவ்வளோதான். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது வரைக்கும் எல்லாரும் எப்பயும் ஹாப்பியாக இருப்போம். பாய்.